வெல்கம் பேக் டு நிறைகுலம் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சிபிஎஸ்இ 8th ஸ்டாண்டர்டுடைய 5th லெசன் சிட்டியோங் கி அனூத்தி துனியா பத்தி பார்க்க போறோம். சிட்டியோ மீன்ஸ் அந்த லெட்டர்ஸ். நம்ம லெட்டர் கொடுப்போம் இல்லையா, கடிதம் சொல்லுவோம் இல்லையா, அந்த லெட்டர்ஸோட அனூட்டி மீன்ஸ் ரொம்ப யூனிக்கான, ரொம்ப டிஃப்ரெண்டான, ரொம்ப தனித்துவமான. துனியா மீன்ஸ் வேர்ல்டு, உலகத்தை பத்தி பார்க்க போறோம். சிட்டியோங்கி அனூத்தி துனியா அப்படின்னா அந்த கடிதத்தோடைய ஒரு தனித்துவமான உலகத்தை பத்தி இந்த லெசன்ல பார்க்க போறோம். வாங்க லெசனுக்குள்ள. अभी अजीब व गरीब है और उसकी उपयोगिता हमेशा से बनी रही है. பத்திரம் மீன்ஸ் லெட்டர்ஸ். அந்த கடிதங்களுடைய துனியா மீன்ஸ் வேர்ல்டு, அதோட உலகம் வந்து பி மீன்ஸ் ஆல்சோ, அதுவும் கூட. அஜீபோ கரீப் ஹை. அஜீபோ மீன்ஸ் ரொம்ப வித்தியாசமான, ரொம்பவே சேஞ்சா இருக்கக்கூடிய. கரீப் மீன்ஸ் புவர், அதாவது கொஞ்சமா யூஸ் பண்ணக்கூடியதுன்னு அர்த்தம். அஜீபோ கரீப் அதாவது ரொம்ப வித்தியாசமான, ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள். அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் உஸ்கி மீன்ஸ் அதோடைய, அதாவது கடிதத்தோடைய உபயோகித்தா அதாவது யூஸ் பண்ற அத யுட்டிலிட்டி. உபயோகித்தா மீன்ஸ் அதோட பயன்பாடு. ஹமேஷா மீன்ஸ் ஆல்வேஸ், எப்பவுமே. ஹமேஷாசே அதாவது ஆல்வேஸ், எப்பவுமே. பனி ரகிகைனா அதாவது செய்யப்படுது, அதாவது அதோடைய உபயோகம் எப்பவுமே பயன்பாட்டிலேயே இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அது வந்து என்னதான் கரீப் அதாவது ஏழையா இருந்தாலும், அதாவது அதை யூஸ் பண்றது கம்மியா இருந்தாலும் எப்பவுமே லெட்டர்ஸ் என்னதான் யூஸ்ல இருக்கக்கூடிய ஒண்ணுதான். पत्र जो काम कर सकते हैं वह संचार का आधुनिकतम साधन नहीं कर सकता है. பத்திர மீன்ஸ் லெட்டர். அந்த லெட்டர்ஸ் ஜோ மீன்ஸ் விச், எந்த, காம் மீன்ஸ் வேலை, எந்த வேலைய, கர் சக்தே ஹை, கர்னா டூன்னு அர்த்தம், செய்யறது. கர் சக்தேனா கேன், எந்த வேலையை அந்த லெட்டர்ஸால, அந்த கடிதத்தால செய்ய முடியுமோ. சக்தே மீன்ஸ் முடியும்னு அர்த்தம், எது முடியுமோ. வக் மீன்ஸ் அது, அந்த வேலைய. சஞ்சார் மீன்ஸ் அந்த தொலைத்தொடர்புன்னு சொல்லுவோம் இல்லையா, கம்யூனிகேஷன். அந்த கம்யூனிகேஷனுக்கான ஆதுனிகத்தம் சாதன். ஆதுனிகத்தம் அதாவது ரொம்ப புதுசுல இருக்கக்கூடிய, அதிநவீனம்னு சொல்லுவோம் இல்லையா. ஆதுனிகத்தம் மீன்ஸ் ரொம்ப இப்ப ரொம்ப யூஸ்ல இருக்கக்கூடிய, அந்த நியூவா இருக்கக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே. சாதன் மீன்ஸ் உபகரணங்கள்னு அர்த்தம். எக்யூப்மெண்ட்ஸ், எந்த எக்யூப்மெண்ட்ஸுமே நகி கர் சக்தாகை. நகி இஸ் த நெகட்டிவ் வேர்டு. கர்னா செய்யறது, சக்தானா முடியும். கர் சக்தா அப்படின்னா செய்ய முடியும் அப்படின்னு அர்த்தம். நகி வந்துருச்சு இல்லையா, சோ செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நகி இஸ் த நெகட்டிவ் வேர்ட், சோ செய்ய முடியாது அப்படிங்கறத சொல்றாங்க. எந்த வேலையை வந்து லெட்டரால மட்டும் செய்ய முடியுமோ அந்த வேலைய இப்ப புதுசா இருக்கக்கூடிய எந்த உபகரணமும் செய்ய முடியாதுங்கிறத நமக்கு சொல்றாங்க. पत्र जैसे संतोष फोन या एसएमएस का संदेश कहाँ दे सकता है. பத்திர மீன்ஸ் லெட்டர். ஜெய்சேனா லைக் தட், பத்திர மாதிரி, அதாவது லெட்டர்ஸ் மாதிரி. சந்தோஷ் மீன்ஸ் ரொம்ப ஹாப்பினஸ், ரொம்ப சந்தோஷத்தை. போன் மீன்ஸ் போன், அல்லது யா மீன்ஸ் அல்லது, ஆர் போன் அல்லது. எஸ்எம்எஸ் சொல்லுவோம் இல்லையா, ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ், அது. சந்தேஷ் மீன்ஸ் மெசேஜ், அது கொடுக்கக்கூடிய அந்த மெசேஜ். கஹா தே சக்தாகை. கஹாங்கன்னா வேர், எப்படி, அதாவது எங்க வந்துட்டு. தே சக்தாகை, தே மீன்ஸ் கிவ், கொடுக்கறது. தே சக்தா அப்படின்னா முடியறது, கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எப்படி வந்து நம்ம எஸ்எம்எஸோ போனோ வந்து சந்தோஷத்தை கொடுக்க முடியுமா, எது மாதிரி, லெட்டர் கொடுக்கற மாதிரி அப்படிங்கறத கேக்குறாங்க. பத்ர ஏக் நயா सिलसिला शुरू करते हैं और राजनीति, साहित्य तथा कला के क्षेत्र में तमाम विवाद और नई घटनाएं की जड़ भी पत्र ही होते हैं. पत्र लेटर्स வந்து एक नया सिलसिला शुरू करते हैं. ஏக்னா ஒரு, நயானா நியூ, புதுசான. சில்சிலா மீன்ஸ் ஒரு சைக்கிள், ஒரு புதுசான ஒரு சைக்கிள், அதாவது தொடர்ச்சியை வந்துட்டு. शुरू करते हैं, शुरू ஸ்டார்ட் பண்றது. शुरू करते हैं அது ஸ்டார்ட் பண்ணுது. அது என்ன அப்படின்னா அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும். ராஜநீதி மீன்ஸ் பொலிட்டிக்கல் சொல்லுவாங்க, அரசியல் சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் சரி. சாகித்ய மீன்ஸ் லிட்ரேச்சர், அதாவது இலக்கியங்கள் சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் சரி. தத்தா மீன்ஸ் இன்க்ளூடட் தட், அது கூடவே சேர்த்து. கலா மீன்ஸ் நம்ம ஆர்ட் சொல்லுவோம் இல்லையா, கலைகள் சம்பந்தப்பட்டதா இருந்தா அதோடைய சேத்திரம் மீன்ஸ் அதோடைய ஏரியாஸ்லயும் சரி. तमाम विवाद और नई घटनाएं. तमाम மீன்ஸ் ஆல், எல்லா. விவாத்னா கான்ட்ரவர்சி சொல்லுவோம் இல்லையா, எல்லா சண்டைகளும் சர்ச்சைகளையும். அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும். நயி கட்னாவோ, நயி மீன்ஸ் நியூ, புதுசா இருக்கக்கூடிய. கட்னாவோ மீன்ஸ் இன்சிடென்ட்ஸ், ஏதாவது ஒரு நிகழ்வுகளையும். கி ஜட் மீன்ஸ் ரூட், அதோட வேற என்னதான், அதோட வேற. பி மீன்ஸ்
होते हैं. பத்ர மீன்ஸ் லெட்டர். அது எல்லாத்துக்கூட பேஸுமே என்னதான், நம்மளுடைய லெட்டர் தான் அப்படிங்கறது நமக்கு சொல்றாங்க. எல்லா துறைகளிலுமே அதோட வேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய लेटर था. दुनिया का तमाम साहित्य पत्रों पर केंद्रित है और मानव सभ्यता के विकास में इन पत्रों ने ஓகே துனியா மீன்ஸ் வேர்ல்டு, இந்த உலகத்தோடைய தமாம் மீன்ஸ் ஆல் எல்லா சாகித்ய பத்திரம் சாகித்ய மீன்ஸ் லிட்ரேச்சர், அந்த லிட்ரேச்சரோட பத்திரம் மீன்ஸ் லெட்டர், லிட்ரேச்சர் சம்பந்தப்பட்ட லெட்டர்ஸ்ல பர் கேந்திரித் மீன்ஸ் மெயின் அர்த்தம், சென்டர் அப்படின்னு அர்த்தம். அதுதான் வந்து கவனம், அதாவது போக்கஸ் ஆகக்கூடிய ஒரு இடம் என்னதான் அப்படின்னா நம்மளுடைய பத்திரம் தான், அதாவது லெட்டர் தான். அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் மாணவ சபியத்தாக்கே, மாணவ மீன்ஸ் ஹியூமன் அர்த்தம். ஹியூமனுடைய சபியத்தானா கலாச்சாரம், மனிதர்களுடைய கலாச்சாரத்துடைய விகாஸ் மீன்ஸ் டெவலப்மெண்ட், அதாவது மனிதர்களுடைய கலாச்சாரத்தோட டெவலப்மெண்ட்ல கூட இன் பத்ரோனே, இன் மீன்ஸ் இந்த பத்திரம் மீன்ஸ் இந்த லெட்டர்ஸ் தான் வந்துட்டு அனுட்டி மீன்ஸ் ரொம்ப யூனிக்கா, ரொம்பவே டிஃப்ரெண்டான பூமிகா நிபாயிகை, பூமிக்கான ரோல், அதோடைய அந்த ஒரு யூனிக்கான ஒரு டிஃப்ரெண்டான ரோல் வந்துட்டு நிபாயினா பிளே பண்றது, அதாவது அதை செயல்படுத்துறது, ஒரு வித்தியாசமான ஒரு ரோல் வந்து இது செயல்படுத்தி இருக்கு, பத்திரதான் செயல்படுத்தி இருக்கு அப்படிங்கறத நமக்கு சொல்றாங்க. பத்ரோம் கா பாவ் சப் ஜஹான் ஏக் சாஹை. பத்திரம் மீன்ஸ் அந்த லெட்டர்ஸோடைய பாவ் மீன்ஸ் எமோஷன், அதோடைய அந்த பாவனைகளை வந்து சப் மீன்ஸ் ஆல் எல்லா, ஜஹாக்னா பிளேஸ், எல்லா இடங்கள்லயுமே ஏக்ஸா மீன்ஸ் ஒரே மாதிரின்னு சொல்லுவோம் இல்லையா, ஏக்ஸா மீன்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. பலே ஹி உஸ்கா நாம் அலக் அலக் ஹோ. பலே மீன்ஸ் இருந்தாலும் சொல்லுவோம் இல்லையா, மேபி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது என்ன அப்படின்னா உஸ்கானா அதோடைய நாம்னா பேரு, அந்த லெட்டர்ஸோட பேரு அலக் மீன்ஸ் டிஃப்ரெண்டா அர்த்தம், டிஃப்ரெண்டா இருந்தாலும் கூட அதோடைய பாவனைகள் என்னதான், எல்லாமே ஒரே எமோஷன் தான் அப்படிங்கறத நமக்கு சொல்றாங்க. பத்ரக்கோ உருது மே கத். அதாவது லெட்டரை வந்துட்டு உருதுல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கத் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதாவது உருது லாங்குவேஜ்ல கத்து நம்ம சொல்லுவோம். சான்ஸ்கிருத் அதாவது சமஸ்கிருத லாங்குவேஜ்ல பத்ர அப்படின்னு சொல்லுவோம். பத்ர மீன்ஸ் சமஸ்கிருதத்துல. நெக்ஸ்ட் கன்னடம் சொல்லுவோம் இல்லையா, அதுல வந்து காகத் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா. அதே மாதிரி தெலுங்குமே தெலுங்கு இருக்கு இல்லையா, அதுல வந்து உத்தரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா. ஜாபுன்னு சொல்லுவாங்க. அவர் மீன்ஸ் மற்றும் லேக்னு சொல்லுவாங்களா, அதாவது தெலுங்குல உத்தரம்னு சொல்லுவாங்க, ஜாபுன்னு சொல்லுவாங்க, லேக்னு சொல்லுவாங்க. தத்தானா இன் அடிஷன் டு, இது கூடவே சேர்த்து நம்மளோட தமிழ்ல வந்துட்டு கடித் கஹா ஜாத்தா ஹை. கடிதம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கடிதன்னு கஹானா சொல்றது, கஹா ஜாத்தானா சொல்லப்படும் அப்படின்னு நம்மகிட்ட சொல்றாங்க. பத்ர யாதோங்கோ சஹேஜ்கர் ரக்தே ஹை. நம்மளோட லெட்டர்ஸ் என்ன பண்ணுது, யாதோனா மெமரிஸ், நம்மளோட ஞாபகங்களை சகேஜ் மீன்ஸ் சேமிச்சு வைக்கிறது, சேமிக்கிறதுன்னு சொல்லுவோம் சேவிங்ஸ். சகேஜ்கர் மீன்ஸ் சேமிச்சு, ரக்தே மீன்ஸ் வச்சிருக்கிறது, அது என்ன பண்ணுது, நம்மளோட ஞாபகங்கள் எல்லாத்தையுமே சேமிச்சு வச்சுக்குது. இஸ்மே கிசிக்கோ கோயி சந்தேக் நகி ஹை. இஸ்மே இதுல, அதாவது இந்த சேமிச்சு வைக்கின்னு சொன்னாங்களே இந்த வார்த்தைகள்ல கிசி மீன்ஸ் எனி ஒன், யாருக்குமே, கோயி மீன்ஸ் எனி, எந்த விதமான சந்தேக் மீன்ஸ் டவுட், சந்தேகம் சொல்லுவோம் இல்லையா, சந்தேக் நகி இஸ் நெகட்டிவ் வேர்ட், அப்ப சந்தேகம் இல்ல அப்படிங்கறத நமக்கு சொல்றாங்க. ஹர் ஏக் கி அப்னி பத்ர லேகன் கலா ஹை. ஹர்னா ஒவ்வொரு, ஏக்னா ஒவ்வொருத்தவங்களும், ஹர் ஏக் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும், அப்படின்னா தங்களுடைய பத்ர மீன்ஸ் லெட்டரை லேக்கனை எழுதுறது, கலா மீன்ஸ் ஒரு கலை, ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்க லெட்டரை எழுதுறது என்னதான் ஒரு கலை தான். அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் ஹர் ஏக் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும், பத்ரம் மீன்ஸ் லெட்டர்ஸ், அந்த லெட்டர்ஸோட அப்பனா தனக்குரிய தாயிரா மீன்ஸ் ஒரு ஸ்டைல், அவங்கவுங்களுக்கு ஒரு நடை இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. துனியா பர் மே रोज करोड़ों पत्र एक दूसरे को तलाशते तमाम. துனியா பர்மே, துனியானா வேர்ல்டு, இந்த உலகம், பர்னா முழுவதும் அர்த்தம், உலகம் முழுவதுமே, ரோஜ் மீன்ஸ் டெய்லியுமே, ரோஜ் மீன்ஸ் டெய்லியும், கரோடு கரோடா கோடிக்கணக்கான அப்படின்னு அர்த்தம், கரோடு மீன்ஸ் கோடிக்கணக்கான பத்திர மீன்ஸ் லெட்டர்ஸ், ஏக் தூசரேக்கோ, ஏக்னா ஒன்னு, தூசரேக்கோனா அனதர் ஒன்னு வந்து ஒருத்தவங்கள்ட்ட இருந்து இன்னொருத்தவங்கள தலாஸ்தே மீன்ஸ் தேடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி தேடிட்டு, தமாம் மீன்ஸ் ஆல் முழுவதும்,
டிகானே தக் பகுன்ஸ்தே ஹை. டிகானே டிகானே மீன்ஸ் ஒரு ஒரு பிளேசஸ் சொல்லுவோம் இல்லையா, தலங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க அதோட டெஸ்டினேஷன். ஒரு லெட்டர் ஒருத்தவங்க எழுதுறாங்கன்னா எங்க போய் சேரணுங்கிறது டெஸ்டினேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த டிகானோ டிகானோ மீன்ஸ் அதோட டெஸ்டினேஷன், அதாவது தலங்களுக்கு தக் தக்னா அது வரைக்கும், பகுன்ஸ்தே ஹை பகுன்ஸ்தே போய் ரீச் ஆகுது. அதாவது ஒருத்தவங்க எழுதுற லெட்டரை இன்னொருத்தவங்களுடைய பிளேஸ் வரைக்கும், எந்த பிளேஸா இருந்தாலும் தமாம் திகானோ மீன்ஸ் எந்த பிளேஸ் ஆன எல்லா பிளேசஸ்க்கும் போய் பகுன்ஸ்தே பகுன்ஸ்தே போய் ரீச் ஆகுது அப்படிங்கறது சொல்றாங்க. பாரத் में ही रोज 4.5 करोड़ चिट्ठियां डाक में डाली जाती हैं. பாரத் में பாரத் மீன்ஸ் இந்தியா, அந்த இந்தியால மட்டுமே ही रोज रोज मीन्स डेली डेली में 4.5 करोड़ साढ़े साढ़े मीन्स साढ़े मीन्स हाफ अर्थम 4 करोड़ 4 மீன்ஸ் 4, அதாவது 4.5 கரோடு கரோடு மீன்ஸ் கோடி அப்படின்னு அர்த்தம். 4.5 கோடி சிட்டியா சிட்டியா மீன்ஸ் லெட்டர்ஸ், 4.5 கோடி லெட்டர் வரைக்கும் டாக் மீன்ஸ் அந்த போஸ்ட் ஆபீஸ்ல, டாக் மே டாலி டாலினா போடுறது, டாலி ஜாத்தினா போடப்படுது. அதாவது போஸ்ட் ஆபீஸ்ல 4.5 கோடி லெட்டர்ஸ் இந்தியால மட்டுமே போடப்படுது அப்படிங்கறத சொல்றாங்க. जो साबित करती है कि पत्र कितनी அகமியா ரக்தே ஹை. ஜோ ஜோ மீன்ஸ் விச், அது வந்துட்டு சாபித் கர்த்தி ஹை. சாபித் மீன்ஸ் ப்ரூவ் பண்றது, அது நிரூபிக்குதான், ப்ரூவ் பண்றது. சாபித் கர்த்தினா செய்யறது, அது நிரூபிக்குதான். எதை நிரூபிக்குது அப்படின்னா பத்திர மீன்ஸ் லெட்டர் தான். கித்னி எவ்வளவு, ஹவு மச். அகமியத் ரக்தே ஹை. அகமியத் மீன்ஸ் இம்பார்ட்டன்ட், முக்கியத்துவமானதா இருக்கு. ரக்தே மீன்ஸ் இருக்கிறது. அகமியத் ரக்தே ஹை மீன்ஸ் எவ்வளவு முக்கியத்துவமா இருக்குங்கிறத நமக்கு நிரூபிக்குதுன்னு சொல்றாங்க. पंडित जवाहरलाल नेहरू ने सन 1953 में सही ही कहा था कि, பண்டிட் ஜவஹர்லால் நேரு இருக்காங்க இல்லையா, அவங்க சன்னா வருடத்தை குறிக்கிறது. 1953ல சஹி சஹி மீன்ஸ் கரெக்டா தான், கஹானா சொல்றது, கரெக்டா தான் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, हजारों सालों तक संचार का साधन केवल हरकारे रनर्स या फिर तेज घोड़े रहे हैं. ஹசாரோ மீன்ஸ் 1000 அர்த்தம், ஆயிரக்கணக்கான. சாலோ மீன்ஸ் வருடங்கள், ஆயிரக்கணக்கான 1000 வருஷம் வரைக்கும். தக் மீன்ஸ் வரைக்கும் அர்த்தம், 1000 வருஷம் வரைக்கும். சஞ்சார் மீன்ஸ் கம்யூனிகேஷன், அதாவது பேசிக்கிறதுக்கான சாதன் மீன்ஸ் சாதனம், அதாவது எக்யூப்மெண்டா வந்து கேவல்னா ஒன்லி வெறும். ஹர்காரே மீன்ஸ் அதாவது ஓடி போய் தானாவே நடந்து போய் கொடுக்கறது இருக்கு இல்லையா, ரன்னர்ஸ் சொல்லுவாங்க. அதாவது அவங்க இருந்திருக்காங்க. யா மீன்ஸ் அல்லது, फिर மீன்ஸ் ஆஃப்டர் அதுக்கப்புறம். தேஜ் கோடே ரகே ஹை. தேஜ்னா ஃபாஸ்டா ஓடக்கூடிய, கோடேனா குதிரை. அந்த குதிரையை வந்து தூது அனுப்புறதுக்கு யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. உஸ்கே பாத் பகியே ஆயே. உஸ்கேனா அதுக்கு, பாத்னா ஆஃப்டர் அதுக்கப்புறம் தான். பகியே மீன்ஸ் வீல்ஸ், சக்கரங்களை கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாங்க. பர் ரயில்வே அவுட் தார் சே பாரி பதலாவ் ஆயா. பர் மீன்ஸ் பட், ஆனா. ரயில்வே மீன்ஸ் ரயில்வே இருக்கு இல்லையா, அது அவர் மீன்ஸ் அது. மற்றும் தார் மீன்ஸ் ஒயர் மூலியமா, கம்பிகள் மூலியமாவும். பாரி பதலாவ் மீன்ஸ் சேஞ்ச், மாற்றங்கள். பாரினா ரொம்ப ஹெவியான, ரொம்ப ஜாஸ்தியான மாற்றங்கள். ஆயான வந்ததுன்னு சொல்றாங்க. तार ने रेलों से भी तेज गति से संवाद पहुंचाना का सिलसिला शुरू किया. தார் மீன்ஸ் ஒயர், அந்த ஒயர்கள்ல வந்து ரயில்களை விட, சே மீன்ஸ் ஃப்ரம் த ரயில்களை விட, பி மீன்ஸ் ஆல்சோ ரயில்களை விட கூட. தேஜ் மீன்ஸ் வேகமா, ரொம்ப ஃபாஸ்டா. கதி மீன்ஸ் ஸ்பீட், அதாவது ரொம்ப வேகமான, ரொம்ப ஃபாஸ்டான அந்த வேகத்துல. சன்வாத் மீன்ஸ் அந்த மெசேஜ பவுஞ்சானே மீன்ஸ் ரீச் பண்றது, போய் சேர்க்கறதுக்கான. சில்சிலா மீன்ஸ் ஒரு சைக்கிள், ஒரு தொடர்ச்சியான அந்த விஷயத்த. ஷுரு மீன்ஸ் ஸ்டார்ட், அது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சது. அபு மீன்ஸ் நவ், அதனாலதான் இப்ப வந்துட்டு. அபு மீன்ஸ் நவ், இப்பொழுது. டெலிபோன் வயர்லெஸ் அவ் ஆகே ரேடார் துனியா பதல் ரஹா ஹை. அப்படின்னா நான் இப்பொழுது வந்து டெலிபோன் இருக்கு, வயர்லெஸ் இருக்கு. அவர் மீன்ஸ் அது. மற்றும் ஆகே மீன்ஸ் இன்னும் முன்னாடி போய், மூவிங் ஃபார்வர்ட், இன்னும் முன்னாடி போய். ரேடார் வரைக்கும் வந்துருச்சு. துனியா பதல் ரஹா ஹை. இதுல எல்லாத்தினாலையும் துனியானா வேர்ல்டு, இந்த உலகமே என்ன பண்ணிட்டு இருக்கு, பதல் ரஹா ஹை. பதல் மீன்ஸ் சேஞ்ச், உலகமே மாறிட்டு வருது. பதல் ரஹா மீன்ஸ் சேஞ்சிங், இந்த உலகமே மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. पिछले शताब्दी में पत्र लेखन ने एक कला का रूप ले लिया.
பிச்சலி பிச்சலி மீன்ஸ் ப்ரீவியஸ் முன்னாடின்னு சொல்லுவோம் இல்லையா, முன்னாடி இருந்த சதாப்தி சதாப்தி மீன்ஸ் செஞ்சுரிஸ், அதாவது முன்னாடி இருந்த நூற்றாண்டுகள்ல பத்திர லேக்கன் பத்திர பத்திர லெட்டர் லேக்கனை எழுதுறது லெட்டர் எழுதுறது ஏ கலாக்கா ரூப் ஏக்னா ஒரு கலான கலையோடைய ரூப்னா வடிவத்தை லேலியா எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்றாங்க. பத்திரம் எழுதுறது என்னது ஒரு கலை அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. डाक व्यवस्था के सुधार के साथ पत्रों को सही दिशा देने के लिए विशेष प्रयास किया गए. டாக் மீன்ஸ் போஸ்ட், அந்த போஸ்டோட விவஸ்தானா சிஸ்டம், அதாவது போஸ்டல் சிஸ்டத்தோட சுதார் மீன்ஸ் அதோட டெவலப்மெண்ட், அதோட முன்னேற்றம், இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லுவோம் இல்லையா, அதோட முன்னேற்றத்தோட சேர்த்து சாத் மீன்ஸ் வித் இம்ப்ரூவ்மெண்டோட சேர்த்து பத்திரம் மீன்ஸ் லெட்டர்ஸோடைய சகி திஷா சகி மீன்ஸ் கரெக்டான திஷா மீன்ஸ் டைரக்ஷன் தேனே கேலியே தேனேனா கொடுக்கறதுக்காக, தேனே மீன்ஸ் கிவிங், தேனே கேலின்னு கொடுக்கறதுக்காக விசேஷ் பிரயாஸ் கியே கயே விசேஷ ஸ்பெஷலான ரொம்பவே விசேஷமான பிரயாஸ்னா முயற்சி கியே கயே கியேன்னு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த போஸ்டல் சிஸ்டம் டெவலப் ஆவறதோட சேர்த்து லெட்டர் எழுதுறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு இது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதையும் டெவலப் பண்ண ஒரு ஸ்பெஷலான ட்ரை பண்றாங்க. पत्र संस्कृति विकसित करने के लिए स्कूली पाठ्यक्रम में पत्र लेखन का विषय भी शामिल किया गया. பத்திர சன்ஸ்கிருதி மீன்ஸ் கல்ச்சர், அதாவது பத்திர சன்ஸ்கிருதினா அந்த லெட்டர் எழுதுறதுக்கான அந்த கல்ச்சரை விகாசித் கர்னே கேலியே விகாசித் மீன்ஸ் டெவலப் பண்றது முன்னேற்றத்துக்காக, கர்னே கேலியேனா அந்த முன்னேற்றத்துக்காக ஸ்கூலி மீன்ஸ் ஸ்கூல் படிக்கக்கூடிய பாட்டியக்கிரமே சிலபஸ், அந்த ஸ்கூல்ல படிக்கக்கூடிய அந்த கோர்சஸ் சிலபஸ்ல கூட பத்திர லேக்கன் கா பத்திர மீன்ஸ் லெட்டர் லேக்கன் மீன்ஸ் லெட்டர் எழுதுறதுக்கான விஷய மீன்ஸ் சப்ஜெக்ட பி மீன்ஸ் ஆல்சோ அதையும் கூட ஷாமில் கியா கயா ஷாமில் இன்க்ளூட் பண்றது, ஷாமில் கியா கயானா இன்க்ளூட் செய்யப்பட்டது, கியா மீன்ஸ் செய்யறது, அதையும் சேர்த்திருக்காங்க அப்படிங்கறது நமக்கு சொல்றாங்க. பாரத் ही नहीं दुनिया के कई देशों में ये प्रयास चले और विश्व डाक संघ ने अपनी ओर से भी काफी प्रयास किए. பாரத் மீன்ஸ் இந்தியால நஹி மீன்ஸ் இல்ல, இந்தியால மட்டும் கிடையாது. துனியா மீன்ஸ் வேர்ல்டு, இந்த உலகத்தோடைய தேசமே கை மீன்ஸ் மெனி நிறைய, தேசம் மீன்ஸ் கண்ட்ரி, நிறைய கண்ட்ரிகள்லயுமே ஏ மீன்ஸ் இந்த பிரயாஸ் மீன்ஸ் முயற்சி, இந்த முயற்சிய சலையெல்லாம் நடக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த முயற்சியே நடந்துகிட்டு தான் இருக்குது. அவர் மீன்ஸ் அது மற்றும் விஸ்வ டாக் சங் விஸ்வ யூனிவர்சல், அதாவது யூனிவர்சலா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய டாக்னா போஸ்டல், சங்னா கமிட்டி, அதாவது யுனிவர்சல் போஸ்டல் கமிட்டின்னு ஒரு குரூப் இருப்பாங்க இல்லையா, அப்படின்னு தங்களுடைய ஓர்ஸ்னு அவங்களோட சைட்ல இருந்து அவங்களோட பங்குக்கு, பி மீன்ஸ் ஆல்சோ அவங்களோட பங்குக்கு கூட காஃபி மீன்ஸ் போதுமான அளவு, எனஃப்னு சொல்லுவோம் இல்லையா, போதுமான அளவு பிரயாஸ்னா ட்ரை பண்றது, அவங்க சைட்ல இருந்து கூட அவங்க போதுமான முயற்சிய பண்றாங்க. பிரயாஸ் கியே அப்படின்னா முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. विश्व डाक संघ की ओर से 16 वर्ष से कम आयु वर्ग के बच्चों के लिए पत्र लेखन प्रतियोगिताएं आयोजित करने का सिलसिला सन 1972 से விஸ்வ டாக் சங், அதாவது யூனிவர்சல் அந்த போஸ்டல் குரூப் வந்துட்டு அவங்களோட ஓர் மீன்ஸ் சைடு, அவங்களோட சைட்ல இருந்து 16 16 மீன்ஸ் நம்பர் 16 வருஷம் மீன்ஸ் வருடங்கள், அதாவது 16 வயசுக்கு கம் மீன்ஸ் கம்மியா உள்ள ஆயு வர்க் மீன்ஸ் அந்த ஏஜ் குரூப்னு சொல்லுவோம் இல்லையா, ஆயு மீன்ஸ் ஏஜ், வர்க்னா குரூப், அதாவது ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடிய பச்சம் மீன்ஸ் குழந்தைகளுக்கு, அதாவது குழந்தைகளுக்காக பத்திர மீன்ஸ் லெட்டர், லேக்கனா எழுதுற லேக்கன், அதாவது லெட்டர் எழுதுறதுக்கான பிரதியோகிதா மீன்ஸ் காம்படிஷன்ஸ், நிறைய போட்டிகளை ஆயோஜித் கர்னேகா சில்சிலாயே ஏற்பாடு பண்றதுக்கான சில்சிலாயே ஒரு சர்க்கிள், ஒரு ரொட்டீனா செய்யணும் இல்லையா, ஒரு தொடக்கத்தை சன் 1972ல இருந்து, சேம் மீன்ஸ் ஃப்ரம் 1972ல இருந்து शुरू किया गया. शुरू ஸ்டார்ட் பண்ண, शुरू किया गया மீன்ஸ் ஸ்டார்ட் பண்ண பட்டது அப்படிங்கறத சொல்றாங்க. यज्ञ सही है कि खास तौर पर बड़े शहरों और महानगरों में संचार साधनों के तेज विकास तथा अन्य कारणों से पत्रों के आवाजाही प्रभावित हुई है.
யக் சஹி ஹை. சஹி மீன்ஸ் கரெக்ட். இது கரெக்ட் தானா? எது கரெக்ட் அப்படின்னா கி காஸ் தௌர் பர். காஸ்னா ஸ்பெஷல். தௌர்னா ஒரு டியூரேஷன், ஸ்பெஷலான ஒரு எஸ்பெஷலின்னு சொல்லுவோம் இல்லையா? காஸ் தௌர் பர் மீன்ஸ் ஸ்பெஷலான ஒரு அகேஷன்ல படே ஷஹரோं और महानगरों में संचार. படே ஷஹரோं மீன்ஸ் டவுன்ஸ். அதாவது படே ஷஹர்னா பெருநகரங்கள் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி பிளேசஸ்லயும் அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் மகாநகரம் அதுவும் அதேதான், பெருநகரங்கள் தான். நிறைய பெரிய பெரிய சிட்டிஸ்ல சஞ்சார் மீன்ஸ் கம்யூனிகேஷன், ஒரு தொலைத்தொடர்பு சாதனோக்கே தேஜ் விகாஸ். சாதனம் எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது போனு, மொபைல் போன், லேப்டாப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அதான் சாதனம், அதாவது எக்யூப்மெண்ட்ஸ் உடைய தேஜ் விகாஸ். தேஜ் மீன்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா, ரொம்ப வேகமான. விகாஸ் மீன்ஸ் டெவலப்மெண்ட், அதோடைய ரொம்ப வேகமான வளர்ச்சியோட காரணத்தினாலையும் தத்தா மீன்ஸ் இன் அடிஷன் டு, அதோட சேர்த்து அந்நிய காரணோசே. அந்நிய மீன்ஸ் அதர், அதை தாண்டி இருக்கக்கூடிய மற்ற காரணம் ரீசன்ஸ், மற்ற ரீசன்ஸ்னாலையும் பத்திரம் மீன்ஸ் லெட்டர்ஸோடைய ஆவாஜாகி மீன்ஸ் ஒரு டிராபிக், ஒரு இது போக்குவரத்துன்னு சொல்லுவோம் இல்லையா? அதோட அந்த யூசேஜ் வந்துட்டு பிரபாவித் மீன்ஸ் பாதிக்கப்படுற, ரொம்பவே அஃபெக்ட் ஆகுது. பிரபாவித் மீன்ஸ் பாதிக்கப்படுற, அஃபெக்ட் ஆகுது. பிரபாவித் हुई மீன்ஸ் ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுது அப்படிங்கறத சொல்றாங்க. पर देहाती दुनिया आज भी छुट्टियां से ही चल रही है. पर மீன்ஸ் பட், ஆனா தேஹாத்தி மீன்ஸ் இந்த கிராமப்புறம் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய துனியா மீன்ஸ் வேர்ல்டு, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களோட வேர்ல்டுல ஆஜ் மீன்ஸ் டுடே, இன்னைக்கும், பி மீன்ஸ் ஆல்சோ இன்னைக்கும் கூட, சிட்டியா மீன்ஸ் லெட்டர்ஸ் சேஹி சல் ரகினா நடக்குது. அதாவது லெட்டர்ஸ் யூஸ் பண்ற அந்த பழக்கம் வந்து சல் ரகிஹை, அதாவது போயிட்டு தான் இருக்கு, அதுவும் நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. फैक्स, ईमेल, टेलीफोन तथा मोबाइल ने चिट्ठियों की तेजी को रोका है. என்னென்னலாம் தடுக்குது அப்படின்னா ஃபேக்ஸ் அனுப்புறது, இமெயில் சென்ட் பண்றது, டெலிபோன் யூஸ் பண்றது, தத்தா மீன்ஸ் அது கூடவே சேர்த்து மொபைல் மீன்ஸ் மொபைல் யூஸ் பண்றதுன்னு, சிட்டி அதாவது லெட்டர்ஸோடைய தேஜி மீன்ஸ் அதோட ஃபாஸ்ட்னஸ், அந்த லெட்டர்ஸோடைய அந்த வேகத்தை ரோக்கா மீன்ஸ் தடுக்கிறது. ரோக்காஹைனா அதெல்லாம் தான், இந்த மாதிரி விஷயங்கள் தான் என்ன பண்ணுது, நம்மளுடைய அந்த லெட்டர்ஸை தடுக்குது, லெட்டர்ஸோட வேகத்தை தடுக்குது. பர் व्यापारिक डाक की संख्या लगातार बढ़ रही है. पर மீன்ஸ் பட், ஆனா வியாபாரிக் அதாவது வணிக ரீதியான, அதாவது நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய டாக்னா அதோடைய அந்த போஸ்டேஜ் வந்து சங்கியான நம்பர், அதாவது வியாபாரத்துக்கு வேண்டி அந்த லெட்டர்ஸை யூஸ் பண்றவங்களோட நம்பர் வந்துட்டு லகாத்தனா கண்டினியூஸா, தொடர்ச்சியா பட் ரகி மீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, தொடர்ச்சியா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குதான். அதாவது வியாபாரத்துக்காக அந்த போஸ்டல் சர்வீஸ் யூஸ் பண்றவங்க அதிகமாயிட்டே தான் இருக்காங்கிறத சொல்றாங்க. நெக்ஸ்ட், जहां तक पत्रों का सवाल है, अगर आप बारीकी से उसकी तक में जाइए तो आपको ऐसा कोई नहीं मिलेगा. ஜஹான் தக் மீன்ஸ் எது வரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஹாங் மீன்ஸ் எது வரைக்கும், எதுன்னு அர்த்தம். தக்குனா வரைக்கும், எது வரைக்கும். பத்திரம் மீன்ஸ் லெட்டர்ஸ்க்கான சவால்னா கேள்வி. லெட்டர்ஸ் தேவைதானா அப்படிங்கிற கேள்வி எது வரைக்கும் இருக்குதோ, அகர் மீன்ஸ் அதுக்கு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அகர் மீன்ஸ் இஃப், ஒருவேளை, ஆப்னா நீங்க, பாரிக்கி மீன்ஸ் ரொம்ப துல்லியமா, ரொம்ப துல்லியமான்னு சொல்லுவோம் இல்லையா? துல்லியமா. உஸ்கினா அதோடைய தக் மீன்ஸ் பிளாட்ஃபார்ம், அதோடைய மேல் இதுல வந்து ஜாயினா போனோம் அப்படின்னா தோ மீன்ஸ் தென், அதுக்கப்புறம் ஆப்னா உங்களுக்கு, ஐசா கோயி நகி மிலேகா. ஐசா மீன்ஸ் லைக் தட், இப்ப சொல்ல போற மாதிரி. கோயி நகி மீன்ஸ் எதுவுமே, நகி இஸ் த நெகட்டிவ் வேர்ட். கோயி மீன்ஸ் எதுவுமே, மிலேகா கிடைக்காது. இப்ப சொல்ல போற மாதிரி எதுவுமே கிடைக்காது. என்னன்னு அப்படின்னா, ஜிஸ்னே கபி கிசி கோ பத்ர நா லிக்கா. ஜிஸ்னேனா சம்வன், யாரோ ஒருத்தவங்க, கபி மீன்ஸ் அட் எனி டைம், எப்பவுமே, கிசிக்கோ யாருக்குமே, பத்ர ந லிக்கா. பத்ர இஸ் லெட்டர், லிக்கா மீன்ஸ் எழுதுறது, ந லிக்கான எழுதாதவங்க, அதாவது ஒருத்தவங்க யாருக்குமே எப்பவுமே லெட்டர் எழுதல அப்படிங்கிற மாதிரி கிடைக்காதான். யா மீன்ஸ் அல்லது, ந லிக்காயா, ந மீன்ஸ் இஸ் த நெகட்டிவ், லிக்காயானா எழுதுனதே கிடையாது, எழுதவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் கிடைக்காதான். யா மீன்ஸ் அல்லது, பத்ரோங்கா बेसब्री से जिसने इंतजार न किया हो. பத்திரம் மீன்ஸ் லெட்டர்ஸ்க்காக பேஸ்பிரி மீன்ஸ் ரொம்ப ஆவலா, ஈகர்லின்னு சொல்லுவோம் இல்லையா? ரொம்ப ஆவலா. ஜிஸ்னே யாருமே, இன்தசார் ந கியா ஹோ. இன்தசார் மீன்ஸ் வெயிட் பண்றது, காத்திருக்கிறது.
இந்தசார் ந கியா, கியானா செய்யறது, நான் கியா செய்யாம இருந்திருக்கோங்க. அதாவது லெட்டருக்காக ஒருத்தவங்க வெயிட் பண்ணது கிடையாது அப்படிங்கிறவங்களும் கண்டிப்பா கிடையாதான். नेक्स्ट है हमारे सैनिक तो पत्रों का जिस उत्सुकता से इंतजार करते हैं उसकी कोई मिसाल ही नहीं. हमारे நம்மளுடைய சைனிக், சைனிக் மீன்ஸ் சோல்ஜர்ஸ், நம்மளுடைய சோல்ஜர்ஸ் இருப்பாங்க இல்லையா, போர் வீரர்கள், அவங்க வந்துட்டு तो पत्रों का, पत्रों மீன்ஸ் லெட்டர்ஸ், அந்த லெட்டர்ஸ்க்காக जिस उत्सुकता से इंतजार करते हैं, उत्सुकता மீன்ஸ் ரொம்ப ஹாப்பினஸ், ரொம்ப ஆர்வம், கியூரியாசிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப ஒரு கியூரியாசிட்டியோட இன்தஜார் கர்த்தே ஹை, இன்தஜார் மீன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களாம். தன்னோட ஃபேமிலில இருந்து ஒரு லெட்டர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு உஸ்கி கோயி மிசால்கி நகி, உஸ்கி உஸ்கினா அந்த வெயிட் பண்றதுக்காக, கோயி கோயி மீன்ஸ் எனி எந்த விதமான, மிசால்கி நகி, மிசால் மிசால் எக்ஸாம்பிள் அர்த்தம், எந்த விதமான ஒரு உதாரணமும், நகி நகி இஸ் நெகட்டிவ் இல்ல அப்படிங்கறத சொல்றாங்க. அதாவது நம்மளுடைய சோல்ஜர்ஸ் வந்து எவ்வளவு ஈகரா வந்து ஒரு லெட்டருக்காக வெயிட் பண்றாங்க அப்படிங்கறத நம்மளால எக்ஸ்பிளைன் கூட பண்றதுக்கு எக்ஸாம்பிள் கூட கிடைக்காது அப்படிங்கறத சொல்றாங்க. அந்த அளவுக்கு அது ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட் அப்படிங்கறத சொல்றாங்க. एक दौर था जब लोग पत्रों का महीनों इंतजार करते थे पर अब वग बात नहीं. ஏக் தௌர், ஏக்னா ஒரு, தௌர்னா டியூரேஷன், ஒரு காலகட்டம் இருந்துச்சாம். ஜப், ஜப் மீன்ஸ் வென், எப்போ அப்படின்னா, லோக் மீன்ஸ் மக்கள் வந்து, பத்திரம் மீன்ஸ் லெட்டர்ஸ், லெட்டர்ஸ்க்கு வேண்டி மஹினோ இந்தசார் கர்த்தே தே, மஹினோ மீன்ஸ் ஒரு மந்த், ஒரு மாதம் வரைக்கும் இந்தசார் கர்த்தே தே, இந்தசார் மீன்ஸ் வெயிட் பண்றது, கர்த்தே மீன்ஸ் செய்யறது, அதாவது வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. பர் மீன்ஸ் பட், ஆனா அப் மீன்ஸ் நான் இப்போ வந்துட்டு, வக் பாத் நகி, பாத் மீன்ஸ் விஷயம், அந்த விஷயம் வந்து நகி நகி இஸ் நெகட்டிவ் வேர்ட். அப்ப இந்த காலகட்டத்துல அந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப கிடையாது. परिवहन साधनों के विकास ने दूरी बहुत घटा दी है. परिवहन டிரான்ஸ்போர்ட் சொல்லுவோம் இல்லையா, போக்குவரத்து, சாதனம் மீன்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ், போக்குவரத்துக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த சாதனங்களுடைய விகாஸ்னா டெவலப்மெண்ட், அதோட வளர்ச்சி, தூரி பகுத் கட்டா தி ஹை, தூரம் ரொம்ப டிஸ்டன்ஸ, பகுட் கட்டானா சுருக்குறது, பகுட் கட்டா தி ரொம்பவே சுருக்கிருச்சு, தூரங்கிறத ரொம்பவே என்ன பண்ணிருச்சு, சுருக்கிருச்சு, அதாவது தூரங்கிறது இப்ப நமக்கு தூரமாவே தெரியறது கிடையாது, அந்த அளவுக்கு சுருக்கிருச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. पहले लोगों के लिए संचार का इकलौता साधन चिट्ठी ही थी पर आज और भी साधन विकसित हो चुके हैं. பஹலேனா ஃபர்ஸ்ட், ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு லோகோं के लिए, லோகோனா மக்களுக்காக, சஞ்சார் மீன்ஸ் ஒரு கம்யூனிகேஷன், பேச்சு, அதாவது பேசிக்கிறதுக்கான, இக்லௌட்டா மீன்ஸ் ஒரே ஒரு, ஒன்லி ஒன், சாதன் மீன்ஸ் ஒரு எக்யூப்மெண்ட் என்ன அப்படின்னா, சிட்டி மீன்ஸ் லெட்டர் மட்டும் தான் இருந்துச்சு. பர் மீன்ஸ் பட், ஆனா ஆஜ்னா டுடே, இன்னைக்கு இந்த காலகட்டத்துல, அவர் பி இன்னும் ஜாஸ்தியான சாதன எக்யூப்மெண்ட்ஸ் விகாசித் ஹோ சுக்கே ஹை, விகாஸ் மீன்ஸ் டெவலப் ஆயிருச்சு, ஹோ சுக்கே அப்படின்னு நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த காலகட்டத்துல பேசிக்கிறது கம்யூனிகேஷனுக்கான சாதனங்கள் நிறையவே என்ன ஆயிருச்சு, விகாசித் ஹோ சுக்கி, டெவலப் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. आज देश में ऐसे लोगों की कमी नहीं है जो अपने पुरखों की चिट्ठियों को सहेज और संजोकर विरासत के रूप में रखे हुए हो. आज மீன்ஸ் டுடே, இன்னைக்கு காலகட்டத்துல, தேஷ்மே கண்ட்ரி, இந்த கண்ட்ரில, ஐசே லோகோங்கி கமி நகி ஹை, ஐசேனா லைக் தட், இப்ப சொல்ல போற மாதிரியான, லோகோனா மக்களுக்கான, கமினா கம்மின்னு அர்த்தம், லெஸ், நகின்னு வந்துருச்சு இல்லையா, சோ கம்மி இல்ல அப்படிங்கிற சொல்றாங்க. அதாவது இப்ப சொல்ல போற மாதிரியான பீப்புள் வந்து இந்த காலகட்டத்துல கூட கம்மி இல்லையா. யார் அப்படின்னா, ஜோ மீன்ஸ் ஹூ, யார் அப்படின்னா, अपने புர்கோ கி சுட்டியா, அப்பனே தன்னுடைய புர்கோ மீன்ஸ் தன்னோட முன்னோடிகள் சொல்லுவோம் இல்லையா, முன்னோர்கள், ஆன்சஸ்டர்ஸ் உடைய சிட்டியோ மீன்ஸ் லெட்டர்ஸ், அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் சகேஜ் அவர் சகேஜ் பாதுகாத்து சேமிச்சு வைக்கிறது, அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும், சஞ்சோக்க மீன்ஸ் போற்றுறது, அதாவது பாதுகாத்து போற்றி, விராசத் கே ரூப்மே, விராசத் மீன்ஸ் பாரம்பரியம் சொல்லுவோம் இல்லையா, அந்த பாரம்பரிய மாதிரியான ரூப்னா அந்த வடிவத்துல, ரக்கேனா வச்சிருக்கிறது, பாரம்பரியங்கிற பேர்ல அவங்களுடைய அந்த முன்னோர்களுடைய லெட்டர்ஸ் எல்லாத்தையும் சேமிச்சு பாதுகாத்து போற்றி வைக்கக்கூடிய ஆளுங்களும் இருக்கதான் செய்யறாங்க. யானா அல்லது, फिर மீன்ஸ் ஆஃப்டர், அதுக்கப்புறம், बड़े लेखक, पत्रकारों, उद्यमी, कवि, प्रशासक, सन्यासी या किसान, इनकी पत्र रचनाएं अपने आप में अनुसंधान का विषय है.
फिर ஆஃப்டர் அதுக்கப்புறம் படே பெரிய பெரிய ரொம்ப பெரிய பெரிய லேக்கக் மீன்ஸ் எழுத்தாளர்களும் சரி, பத்திரக்காரும் அதாவது பத்திரம் எழுதுறவங்க அதாவது லெட்டர் எழுதுறவங்களே அவங்களும் சரி, உத்தியமி மீன்ஸ் அந்த தொழில் தொழில் செய்யறவங்கன்னு சொல்லுவாங்க, தொழிலதிபர்கள்னு சொல்லுவாங்க, அவங்களோடையும் சரி, கவி மீன்ஸ் போயட் அதாவது எழுத்தாளர்களோட சரி, பிரசாசக் மீன்ஸ் பப்ளிஷ் பண்ணுவாங்களே, அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிர்வாகின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களும் சரி, சன்னியாசி செயின்ட் அதாவது முனிவர்கள்னு சொல்லுவாங்க அவங்களும் சரி, யா மீன்ஸ் அல்லது, கிசானா ஃபார்மர் அந்த விவசாயிகளோடயும் சரி, இன்கின்னு இவங்க இந்த மாதிரி சொன்னவங்களுடைய பத்திர ரச்சனா பத்திர மீன்ஸ் லெட்டர் ரச்சனா கிரியேஷன் அந்த லெட்டர் கிரியேஷன் வந்து आपने தனக்கு தானே தனக்குள்ளேயே அனுசந்தான் விஷயம் அனுசந்தான் மீன்ஸ் ரிசர்ச் நமக்கு நமக்குள்ளேயே தேடுறதுக்கான விஷயம் மீன்ஸ் சப்ஜெக்ட் அதுல இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதாவது இவங்க எழுதுற லெட்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குமா, ரொம்பவே நம்மளே டெவலப் பண்ணிக்கிறதுக்கான விஷயங்கள் அதுல நிறைய இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. अगर आज जैसे संचार साधन होते तो पंडित नेहरू अपनी पुत्री इंदिरा गांधी को फोन करते. अगर மீன்ஸ் இஃப் ஒருவேளை आज மீன்ஸ் டுடே இன்னைக்கு, ஜெய்சே மீன்ஸ் மாதிரி, இன்னைக்கு மாதிரி, சஞ்சார் மீன்ஸ் கம்யூனிகேஷனுக்கான சாதன் கம்யூனிகேஷனுக்கான இந்த எக்யூப்மெண்ட்ஸ் ஓத்தேத்தோ இருந்துச்சு அப்படின்னா, பண்டித் ஜவஹர்லால் நேரு இருக்காலே அவங்க அப்னி புத்ரி அப்னின்னு தன்னுடைய புத்ரி மீன்ஸ் டாட்டர் தன்னுடைய பொண்ணு இந்திரா காந்திக்கு போன் பண்ணி இருந்திருப்பாங்க. போன் மீன்ஸ் போன் தான், கருத்துனா செய்யறது, அதை போன் செஞ்சு பேசி இருந்திருப்பாங்க சொல்றாங்க. पर तब पिता के पत्र पुत्री के नाम नहीं लिखे. पर மீன்ஸ் பட் ஆனா, தப் மீன்ஸ் அப்போ ஒருவேளை போன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அப்போ பிதா மீன்ஸ் ஃபாதர் அப்பாவுடைய அப்பாவுடைய லெட்டர் புத்ரிக்கே நாம் நகி லிக்கே. புத்ரி மீன்ஸ் டாட்டரோட பேர்ல, நாம்னா பேரு, டாக்டரோட பேர்ல நகிலிக்கேனா எழுதுறது, நகிலிக்கேனா எழுதப்பட்டு இருக்காது அப்படிங்கறத சொல்றாங்க. நகிலிக்கே ஜாத்தை மீன்ஸ் எழுதப்பட்டு இருக்காதுங்கிறத சொல்றாங்க. அந்த லெட்டர் என்ன லெட்டர் அப்படின்னா, ஜோ மீன்ஸ் விச், அந்த இது வந்து தேஷ் மீன்ஸ் கண்ட்ரி, இந்த கண்ட்ரியோடைய கரோடோ கோடிக்கணக்கான மக்களுடைய பிரேரன் மீன்ஸ் இன்ஸ்பிரேஷன், ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. பிரேரன் தேத்தை மீன்ஸ் ஒரு உத்வேகத்தை அது கொடுக்குது, ஒரு ஆர்வத்தை கொடுக்கக்கூடிய அந்த லெட்டரை அவங்க எழுதிருக்கவே மாட்டாங்க. ஒருவேளை போன் இருந்துச்சுன்னா போன் பண்ணி பேசிட்டு போயிருந்திருப்பாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. பத்திரம் லெட்டர்ஸ் ஆப்னா நீங்க सहेज कर रख लेते हैं, पर एसएमएस संदेशों को आप जल्दी ही भूल जाते हैं. நம்மளுடைய அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் சகேஜ்னா சேமிச்சு வைக்கிறது, லெட்டர்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி ரக்லாம் வச்சிருக்கிறது. நம்ம என்ன பண்ணுவோம், லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து பத்திரமா வச்சிருப்போம். பர் மீன்ஸ் பட் ஆனா, எஸ்எம்எஸ் இருக்கு இல்லையா, சந்தேஷம் மெசேஜ், எஸ்எம்எஸ் மெசேஜஸ் எல்லாத்தையும் ஆப்னா நீங்க ஜல்தி மீன்ஸ் ஃபாஸ்டா ரொம்ப வேகமா பூல் பூல்னா ஃபர்கெட், பூல் ஜாத்தேனா மறந்து போயிருவோம் அப்படிங்கறத சொல்றாங்க. कितने संदेशों को आप सहेज कर रख सकते हैं. कितने ना how many, எத்தனை சந்தேஷம்னா மெசேஜஸ் தான் நீங்க ஆப்னா நீங்க சகேஜ்கர்னா சேமிச்சு சேவ் பண்ணி ரக் சக்தேனா வச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மெசேஜஸா இருந்துச்சு அப்படின்னா, எஸ்எம்எஸ்ஸா இருந்துச்சுன்னா எத்தனை மெசேஜஸ் தான் நீங்க சேவ் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட கேக்குறாங்க. तमाम महान हस्तियों की तो सबसे बड़ी यादगार या धरोहर उनके द्वारा लिखे गए पत्र ही हैं. तमाम मीन्स ஆல், எல்லா, மகான் ஹஸ்தியும், மகானா கிரேட், ரொம்ப எல்லாத்தை விட பிரபலமான ஹஸ்தியா மீன்ஸ் பிரபலங்கள்ல செலிபிரிட்டிஸ்லய கீத்தோ சப்சே எல்லாத்த விட படினா ரொம்பவே ஜாஸ்தியான யாதுகார் நினைவுல நிக்கக்கூடிய, அதாவது நினைவகமா இருக்கக்கூடிய, யா மீன்ஸ் அல்லது, தரோஹார் மீன்ஸ் ரொம்ப ஞாபகத்துல இருக்கக்கூடியதா, யாதுகார்னாலே தரோஹார்னாலே சேம் தான், ஒரு ஞாபகத்துல இருக்கக்கூடிய. உன்கே துவாரா லிக்கேகையே பத்திரஹிகை, உன்கே அவங்க துவாரா வழியாக, அவங்க வழியா, லிக்கேனா எழுதப்பட்ட, லிக்கேகை மீன்ஸ் எழுதப்பட்ட, பத்திரனா லெட்டர் தான் அப்படிங்கறத சொல்றாங்க. நம்மளுடைய ஞாபகங்களா எது சிறந்ததுன்னு சொல்றாங்க, லெட்டர்ஸ், நம்ம வழியா எழுதப்பட்ட லெட்டர் தான் சிறந்ததுங்கிறத சொல்றாங்க. அதாவது நம்மள கூட மறந்துடுவாங்க, நம்ம வழியா எழுதப்பட்ட லெட்டரை மறக்க மாட்டாங்கிறத சொல்றாங்க. பாரத் மே இஸ் श्रेणी में राष्ट्रपिता महात्मा गांधी को सबसे आगे रखा जा सकता है.
பாரத் மீன்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கான உதாரணம் பாரத் மீ இந்தியால ஸ்ரேணி மீன்ஸ் கிளாஸ். இந்த இந்த வகையில வந்துட்டு ராஷ்டிரபிதா ஃபாதர் ஆஃப் நேஷன் நம்மளுடைய தேச தந்தை மகாத்மா காந்தியை வந்து சப்சேனா எல்லாத்த விட ஆகே ரக்கா ஜா சக்தே ஹை. ஆகே முன்னாடி ரக்கா முன் வைக்க முடியும். ஜா சக்தே முடியும்னு அர்த்தம். அவர் தான் வந்து முன்னாடி வைக்க முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. दुनिया के तमाम संग्रहालय जानी मानी हस्तियों के पत्रों का अनूठी संकलन भी है. दुनिया मीन्स वर्ल्ड இந்த உலகத்தோடைய தமாம் மீன்ஸ் ஆல் எல்லா சங்கிரஹாலய மீன்ஸ் அருங்காட்சியம் சொல்லுவாங்க. மியூசியம்ல எல்லா மியூசியம்லயும் ஜானி மீன்ஸ் ரொம்ப தெரிஞ்ச ரொம்ப நல்லா எல்லாருக்கும் ஃபேமஸா இருக்கக்கூடிய ஹஸ்தியம் மீன்ஸ் செலிபிரிட்டிஸ் எல்லா செலிபிரிட்டிஸோடைய பத்திரம் மீன்ஸ் லெட்டர்ஸோடைய அனூட்டா மீன்ஸ் ரொம்ப யூனிக்கான ரொம்ப தனித்துவமான சங்கலன் மீன்ஸ் ஒரு சேகரிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு தொகுப்பு. சங்கலன் ஒரு கலெக்ஷன்ஸ் பி மீன்ஸ் ஆல்சோ அதுவும் அங்க இருக்கும். எல்லா மியூசியம்லயுமே எல்லா செலிபிரிட்டியோடைய லெட்டர்ஸும் அங்க இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. தமாம் பத்ர தேஷ் काल और समाज को जानने समझने का असली पवमाना है. தமாம் மீன்ஸ் ஆல் எல்லா பத்திர மீன்ஸ் லெட்டர்ஸ் அங்க இருக்கக்கூடிய எல்லா லெட்டர்ஸையும் தேஷ் மீன்ஸ் கண்ட்ரி இந்த நாட்டோடையும் கலானா கலைகளோடதும் அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் சமாஜ் மீன்ஸ் சொசைட்டி இந்த சமூகத்தோடைய ஜானே சமஜ்னேகா ஜானே தெரிஞ்சுக்கிறது, சமஜ்னா புரிஞ்சுக்கிறதுக்குமான அசலினா ஒரு உண்மையான பவுமானா ஒரு சொத்து மாதிரி ஒரு சோர்ஸ் மாதிரி ஒரு மெஷர்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு பேஸ் மாதிரியான ஒரு பொருள் அது அப்படிங்கறத சொல்றாங்க. பாரத் में आजादी के पहले महासंग्राम के दिनों में जो कुछ अंग्रेज अफसरों ने अपने परिवारजनों को पत्र में लिखे वे आगे चलकर बहुत महत्व की पुस्तक तक बन गए. பாரத்கே அதாவது இந்தியாவுடைய ஆஜாதிக்கே ஆஜாதி மீன்ஸ் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் வாங்குறதுக்கு பகலினா முன்னாடியே மகா சங்கிரம் கே தினோமே மகாசங்கிரம் மீன்ஸ் அந்த உலக போர் சொல்லுவோம் இல்லையா, கிரேட் பேட்டில் நடந்தது இல்லையா, அந்த தினம் மீன்ஸ் அந்த நாட்கள்லயுமே ஜோ குச் மீன்ஸ் வாட் எவர் எதெல்லாம் வந்து அங்கிரேஜ் அதாவது ஆங்கிலேயர்கள் இருக்கக்கூடிய அப்சரம் ஆபீசர்கள் வந்துட்டு அப்படியே தன்னுடைய பரிவார் ஜனம் மீன்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பத்திரம் மீன்ஸ் லெட்டரா லிக்கே மீன்ஸ் எழுதி இருக்கிறாங்க. அதாவது ஆங்கிலேய ஆபீசர்கள் வந்து தங்களுடைய ஃபேமிலிக்கு லெட்டர் எழுதியிருந்திருக்காங்க. எப்பனா வேர்ல்டு வார் நடந்த டைம்ல. வே ஆகே சல்கர் பகுத் மகத்வ கே புஸ்தக் தக் பன் கயே. வேமே அது அந்த லெட்டர்ஸ் வந்து ஆகே மீன்ஸ் மூவிங் ஃபார்வர்ட் முன்னாடி போக அதாவது காலம் கடந்து போக ஆகே சல்கர் முன்னாடி போக பகுத் மகத்வக்கே புஸ்தக் ரொம்பவே மகத்துவ மீன்ஸ் வேல்யூபிளான ரொம்ப சிறந்த புஸ்தக ஆக கூட பன்னா ஆகுறது. அதாவது அந்த லெட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு புஸ்தகமா கூட ஒரு புக்கா கூட உருவாகிருச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. இன் பத்ரோனே சாபித் கியா கி யக் சங்கிராம் कितने जमीन मजबूत लिए हुए थे. இன் மீன்ஸ் இந்த பத்திரம் இந்த லெட்டர்ஸ் தான் வந்துட்டு சாபித் தான் ப்ரூவ் பண்றது. அதுதான் ப்ரூவ் பண்ணிருக்கான். சாபித் ப்ரூவ் பண்ற என்ன ப்ரூவ் பண்ணிருக்க அப்படின்னா யக் மீன்ஸ் இந்த சங்கிராம் மீன்ஸ் இந்த போர் வந்துட்டு கித்தனை எவ்வளவு ஜமீனி மஜ்பூத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது வலிமையானதா எவ்வளவு வந்து நில வலிமையோட இருந்துச்சு அப்படிங்கறத லியே உயர்த்தா அப்படிங்கறத அந்த லெட்டர்ஸ் தான் வந்துட்டு நமக்கு சொல்லியிருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. नेक्स्ट महात्मा गांधी के पास दुनिया भर से तमाम पत्र केवल महात्मा गांधी इंडिया लिखे आते थे. महात्मा गांधी के पास महात्मा गांधी கிட்ட பாஸ் மீன்ஸ் இடம் மகாத்மா காந்தி கிட்ட துனியா பர்சே துனியா மீன்ஸ் வேர்ல்டு உலகம் பர்னா ஃபுல்னு அர்த்தம் உலகம் முழுக்க இருந்து தமாம் மீன்ஸ் ஆல் வந்த எல்லா பத்திர மீன்ஸ் லெட்டருமே கேவல் மீன்ஸ் ஒன்லி வெறும் மகாத்மா காந்தி இந்தியாங்கிற அட்ரஸ் மட்டும்தான் லிக்கே ஆத்தே லிக்கேனா எழுதப்பட்டு ஆத்தேனா வருது. மகாத்மா காந்தி இந்தியான்னு மட்டும் பேர் வச்சுதான் வந்து எல்லா லெட்டர்ஸுமே காந்திக்கு வந்திருக்கு.
और वे जहां भी रखते थे वहां तक पहुंच जाते थे. और மீன்ஸ் அது மற்றும் வே மீன்ஸ் அவைகள் அந்த லெட்டர்ஸ் வந்து ஜஹாं பி ரக்தே தே ஜஹாं மீன்ஸ் எங்க வேறவர் எங்க இருந்தாலும் ரகத்தே வாழ்ந்த காந்தி எங்க இருந்தாலும் வஹா மீன்ஸ் தேர் அந்த இடம் வரைக்கும் தக் மீன்ஸ் வரைக்கும் அந்த பிளேஸ் வரைக்கும் பகுஞ்ச் ஜாத்தே தே பகுஞ்சா ரீச் ஆகுமா போய் சேர்ந்துருமா பகுஞ்ச் ஜாத்தேனா போய் ரீச் ஆயிடுது அவர் எங்க இருந்தாலுமே அந்த இடத்துக்கு போய் அந்த லெட்டரை சேர்த்துருவாங்களாமா. आजाद के आंदोलन की कई अन्य दिग्गज हस्तियों के साथ भी ऐसा ऐसा ही था. ஆஜாத் மீன் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரத்துக்கான ஆந்தோலன் மீன்ஸ் ப்ரொட்டஸ்ட் அதாவது எதிர்ப்பு பண்ணுவாங்க இல்லையா அந்த சுதந்திர போராட்டத்தோட கை அந்நிய திக்கஜ அஸ்தியம் கை மீன்ஸ் மெனி நிறைய அந்நிய மீன்ஸ் அதர் காந்தியை தவிர்த்திருக்கக்கூடிய மத்த திக்கஜ அஸ்தியம் திக்கஜ் மீன்ஸ் ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய அஸ்தியம் மீன்ஸ் செலிபிரிட்டிஸ் ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ்க்கும் சாத் அவங்க கிட்டையும் கூட பி மீன்ஸ் ஆல்சோ அவங்களுக்கும் கூட ஐசா கீதா ஐசா மீன்ஸ் இப்படிதான் நடந்துச்சு அதாவது அவங்களோட பேர் இப்ப நேருக்கு லெட்டர் தான் நேரு இந்தியா இந்த மாதிரி மட்டும்தான் லெட்டர்ல எழுதி வந்துச்சாம லெட்டர். காந்திஜிக்கு पास देश दुनिया से बड़ी संख्या में पत्र पहुंचते थे पर पत्रों का जवाब देने के मामले में उनका कोई जोड़ नहीं था. गांधी जी के पास गांधी जी கிட்ட தேஷ் துனியா சே தேஷ்னா கண்ட்ரி துனியானா வேர்ல்டு அதாவது உலகத்துல இருந்தும் சரி நிறைய கண்ட்ரிகள்ல இருந்தும் சரி படி சங்கியாமே படினா பிக் ரொம்பவே சங்கியா அதாவது நம்பர் அர்த்தம் ரொம்ப நிறைய லார்ஜ் நம்பர்ல வந்துட்டு பத்திர பகுன்ஸ்தே பத்திர மீன்ஸ் லெட்டர் வந்து பகுன்ஸ்தேனா ரீச் ஆகுமா வந்து சேருமா பர் மீன்ஸ் பட் ஆனா பத்ரோங்கா ஜவாப் பத்ரம் மீன்ஸ் லெட்டர்ஸ்க்கான ஜவாப் மீன்ஸ் பதில் அந்த பதில வந்து தேனேனா கொடுக்கறதுக்கான மாம்லே மீன்ஸ் கேஸ் அந்த பத்திர அந்த லெட்டருக்கான ரிப்ளை கொடுக்கறதோட அந்த வகையில வந்துட்டு உன்கா கோயி ஜோட் நகீதா உன்கா அவருக்கு கோயி மீன்ஸ் யாருமே ஜோட் நகீதா ஜோட் மீன்ஸ் மேட்ச் யாருமே அவருக்கு நிகரா இல்ல நகீதா நெகட்டிவ் அப்ப இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இவர் எழுதுற ரிப்ளை மாதிரி யாராலும் எழுத முடியாதுங்கிறத அப்படி சொல்றாங்க. कहा जाता है कि जैसे ही उन्हें पत्र मिलता था उसी समय वे उसका जवाब भी लिख देते थे. கஹா ஜாத்தா கஹானா சொல்லப்பட்டுச்சான் கஹா ஜாத்தானா சொல்லப்பட்டுச்சான் அந்த காலத்துல சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா கி ஜெய்சே மீன்ஸ் லைக் தட் எப்ப வந்துட்டு உன்கேனா அவருக்கு பத்திர மில்தாத்தா பத்திர லெட்டர் வந்துட்டு மில்தா கிடைக்குதோ எப்ப அவருக்கு லெட்டர் கிடைக்குதோ உசி உசி மீன்ஸ் அந்த சமயம் மீன்ஸ் டைம் அந்த டைமே வேணா அவரு உஸ்கான அந்த லெட்டருக்கான ஜவாப்னா ஆன்சர் ரிப்ளை வந்துட்டு பி மீன்ஸ் அது ரிப்ளைவும் கூட லிக் தேத்தே லிக்னா எழுதிடுவா லிக் தேத்தனா எழுதி கொடுத்துருவாராம். எப்ப அவருக்கு லெட்டர் கிடைக்குதோ அப்பவே என்ன பண்ணிடுவாரா லெட்டருக்கான ரிப்ளைவே எழுதி கொடுத்துருவாராம். अपने हाथों से ही ज्यादातर पत्रों का जवाब देते थे. अपने தன்னுடைய ஹாத்தோனா கைகள் தன்னோட கைகளாலதான் வந்து ஜாதாத்தா பெரும்பாலும் மோஸ்ட்லின்னு சொல்லுவோம் இல்லையா மோர் ஓவர் எல்லா லெட்டருக்கான பத்ரோ மீன்ஸ் லெட்டருக்கான ஜவாப் தேத்தே ஜவாப் மீன்ஸ் ஆன்சர் ரிப்ளை வந்துட்டு தேத்தேனா கொடுப்பாராம். அவர் கைப்படவே அவர் எழுதிதான் எல்லா ரிப்ளையும் கொடுப்பாராமா. जब लिखते लिखते उनका दाहिनी हाथ दर्द करने लगता था. ஜப் மீன்ஸ் வென் எப்போ வந்து லிக்தே எழுதிக்கிட்டே இருக்கும் போது லிக்தே மீன்ஸ் எழுதுறது லிக்தே எழுதிட்டே இருக்கும் போது உன்கான அவருடைய தாகினா மீன்ஸ் ரைட் சைடு ரைட் ஹேண்ட் ஹாத் மீன்ஸ் ரைட் ஹேண்ட் வந்து தர்து கர்னே லக்தா தர்துனா பெயின் வலிக்கிறது தர்து கர்னே லக்தானா வலிக்க ஆரம்பிச்சிருமா எழுதிட்டே இருக்கும் போது ரைட் ஹேண்ட் வலிக்க ஆரம்பிச்சிருமா. तो वे बाह्य हाथ से लिखने में जुड़ जाते थे. तो மீன்ஸ் தென் அதுக்கப்புறம் வேனா அவரு பாய ஹாத் சே பாயனா லெஃப்ட் ஹேண்ட் ஹாத் மீன்ஸ் ஹேண்ட் வலது கையில இடது கையில லிக்னே மீன்ஸ் எழுதுறதுக்கு ஜுடு ஜாத்தே ஜுடுனா அவரால் எழுதவும் முடியுமா ஜுடு ஜாத்தே மீன்ஸ் அவரால் எழுதுறது பாசிபிள் அப்படிங்கறத சொல்றாங்க. महात्मा गांधी ही नहीं आंदोलन के तमाम नायकों के पत्र गांव में मिल जाते हैं. மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி மட்டும் கிடையாது நகி இஸ் நெகட்டிவ் வேர்டு மகாத்மா காந்தி மட்டும் கிடையாது ஆந்தோலன் ப்ரொட்டஸ்ட் அந்த எதிர்ப்புல தமாம் நாயக்கே பத்திர தமாம்னு ஆள் அந்த எதிர்ப்புல போராடின எல்லா நாயக்கம் மீன்ஸ் ஹீரோஸ் அந்த எல்லா ஹீரோஸோட பத்திர மீன்ஸ் லெட்டரும் गांव மீன்ஸ் வில்லேஜஸ் எல்லா வில்லேஜஸ்லயுமே மில் ஜாத்தே ஹை மில்னா கிடைக்கிறது மில் ஜாத்தேனா கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. पत्र भेजने वाले लोग उन पत्रों को किसी प्रशस्ति पत्र से
कम नहीं मानते हैं. பத்திர பேஜ்னே வாலே, பத்திர மீன்ஸ் லெட்டர், லெட்டரை பேஜ்னே வாலே அப்படின்னா அனுப்பக்கூடியவங்க, லெட்டர் அனுப்புனவங்க. லோக்னா மக்கள், அனுப்பக்கூடிய மக்கள். உன் பத்திரம், உன் மீன்ஸ் அந்த, பத்திரம் பத்திரம் மீன்ஸ் லெட்டர் இருக்கும். கிசி கிசி மீன்ஸ் எனி எந்த விதமான. प्रशस्ति पत्र से कम नहीं मानते हैं. प्रशस्ति पत्र மீன்ஸ் ரிசர்ச், அந்த சைட்டேஷன் சொல்லுவோம் இல்லையா, ரிசர்ச் எழுதுனதுக்கு அப்புறம் முக்கியமான ஒரு அப்டிராக்ட் எழுதுவோம் இல்லையா, அந்த பிரசஸ்தி பத்திரசே அதை விட கம் நகி மாந்தே, கம்னா கம்மியா, நகி மாந்தேனா அக்செப்ட் ஒத்துக்கிறது, நகி மாந்தேனா ஒத்துக்கல அப்படி சொல்றாங்க. அந்த லெட்டர் வந்து அவ்வளவு வேல்யூபிள் அவங்களுக்கு. ஒரு ரிசர்ச் பண்ணி அவங்களோட ரிசல்ட்டா எழுதுறது மாதிரி அந்த லெட்டர்ஸ் தான் அவங்களுக்கு அவ்வளவு வேல்யூபிளா இருந்திருக்குது. और मीन्स மற்றும் कई लोगों ने तो उन पत्रों को फ्रेम कराकर रख लिया है. கை மீன்ஸ் மெனி, நிறைய, லோகோனா மக்கள், நிறைய மக்கள் என்ன பண்றாங்க, தோ உன் பத்திரம் கோ, உன் அந்த பத்திரம் மீன்ஸ் லெட்டர்ஸ், அந்த லெட்டர்ஸ ஃப்ரேம் கராக்கர், ஃப்ரேம்னா ஃப்ரேம் பண்ணுவோம் இல்லையா, ஃப்ரேம் கராக்கர்னா ஃப்ரேம் செஞ்சு, ரக் லியா ஹை, ரக்னா வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. யக் ஹை பத்ரோं का जादू. யக்னா இதுதான் வந்து பத்திரம் லெட்டர்ஸ், அந்த லெட்டர்ஸ்க்கான ஜாதுனா மேஜிக். இதுதான் கடிதங்களோட ஒரு மேஜிக் மந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. யஹி ரஹி पत्रों के आधार पर ही कई भाषाओं में जाने कितनी किताबें लिखी जा चुकी हैं. யஹி மீன்ஸ் இது, நகினா இல்ல, இது மட்டும் இல்ல. பத்திரம் கே ஆதார் பர், பத்திரம் மீன்ஸ் லெட்டர்ஸ் உடைய ஆதார்னா அடிப்படையா வச்சுதான், லெட்டர்ஸ் அடிப்படையா வச்சுதான். கை பாஷாமே, கை மீன்ஸ் மெனி நிறைய, பாஷாவுமே நிறைய பாஷைகள், நிறைய லாங்குவேஜஸ்ல. ஜானேனா தெரிஞ்சுதான், என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, கித்னி கிதாபே லிக்கி ஜா சுக்கி ஹை. கித்னா ஹவு மெனி எத்தனை, கிதாபினா லெட்டர்ஸ், எத்தனை லெட்டர்ஸ், லிக்கி ஜா சுக்கி ஹை, லிக்கினா எழுதப்பட்டு முடிச்சிருக்காங்க அப்படிங்கறத அந்த லெட்டர்ஸ் வழியா தான் நம்மளே தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய பாஷையில எத்தனை லெட்டர்ஸ், எத்தனை புக்ஸ் எழுதியிருக்காங்கிறத இந்த லெட்டர்ஸ் வழியா தான் நமக்கு தெரிஞ்சுது. லிக்கி ஜா சுக்கி மீன்ஸ் பினிஷ்டு, லிக்கினா எழுதி முடிச்சிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோங்கிறத சொல்றாங்க. நெக்ஸ்ட், வாஸ்தவமே பத்திர கிசி தஸ்தாவேஜ் சே கம் நஹி ஹை. வாஸ்தவம் ரியலி, உண்மையாவே பார்த்தோம்னா பத்திர லெட்டர் வந்தது, கிசினா இனி எந்த ஒரு தஸ்தாவேஜ் சே கம் நஹி ஹை. தஸ்தாவேஜ் மீன்ஸ் டாக்குமெண்ட், எந்த ஒரு பொதுவான டாக்குமெண்ட்டை விடையும் கம் நஹி ஹை, கம்னா கம்மி, நஹின்னு வந்துச்சுல, சோ இல்ல, கம்மி கிடையாது அப்படிங்கறத சொல்றாங்க. பந்த் கே 200 பத்ர பச்சன் கே நாம், இது ஒரு புக்கோட பேரு. और மீன்ஸ் அண்ட் மற்றும். நிராலா கே பத்ர ஹம்கோ லிக்கையா ஹை, இது ஒரு கஹா, இது ஒரு பத்திரம், இது ஒரு புக்கோட பேரு. ததா மீன்ஸ் இன் அடிஷன் டு, இது கூடவே சேர்த்து. பத்ரோं के आईने में दयानंद सरस्वती समेत कई पुस्तकें आपको मिल जाएंगे. சமேத், இது வரைக்கும் வந்து ஒரு புக்கோட பேரு. அதாவது பத்ரோं के आईने में दयानंद सरस्वती समेत, இது ஒரு புக்கோட பேரு. இந்த 3 புக்குமே கை புஸ்தகம் ஆப்கே மில் ஜாயேங்கே. கை மீன்ஸ் மெனி, நிறைய, புஸ்தகம் நிறைய புக்ஸ், இதே மாதிரி நிறைய புக்ஸ். ஆப்னா உங்களுக்கு, மில் ஜாயேங்கன்னா கிடைக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. அதாவது இந்த 3 புக்குமே என்ன பண்ணுது அப்படின்னா, லெட்டர்ஸோடைய இம்பார்ட்டன்ஸை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய புக்கு. இந்த மாதிரியான புக்கு நிறைய நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. कहा जाता है कि प्रेमचंद खास तौर पर नए लेखकों को बहुत प्रेरक जवाब देते थे. கஹா ஜாத்தா சொல்லப்படுது. அதாவது இப்ப இன்ன வரைக்கும் நம்ம காதால கேட்க முடியுது, சொல்லப்படுறத கேட்க முடியுது. என்ன அப்படின்னா, பிரேம்சந்த்ங்கிறது ஒரு நல்ல ஒரு ஆத்தர், நல்ல ஒரு எழுத்தாளர். அவரு காஸ் தௌர்பர், காஸ்னா ஸ்பெஷலான, தௌர்னா டியூரேஷன், ஒரு ஸ்பெஷலான ஒரு அகேஷன், ஒரு ஸ்பெஷலான டியூரேஷன்ல நயே லேக்ககம் நயனா நியூ, புதுசா லேக்ககம் அதாவது எழுத்தாளர்கள், புது எழுத்தாளர்களுக்கு பகுத் ரொம்பவே பிரேரக்னா இன்ஸ்பிரேஷனான ஜவாப் தேத்தே, ஜவாப்னா ரிப்ளை கொடுப்பாராமா. तथा पत्रों के जवाब में, तथा इन एडिशन இது கூடவே பத்ரோं के जवाब में, பத்ரம் மீன்ஸ் லெட்டர்ஸ்க்கான ஜவாப்னா ஆன்சர்ல, வேனா அவரு பகுத் முஸ்தவுத் ரக்தே தே. பகுத் வந்து ரொம்பவே முஸ்தவுட் மீன்ஸ் ரொம்ப ஆக்டிவா இருக்குது. முஸ்தவுத் ரக்தே ரொம்ப ஆக்டிவா அவரு எல்லா லெட்டர்ஸ்க்கான ரிப்ளைவும் கொடுப்பாராமா. அதாவது எப்பயுமே எந்த லெட்டருக்கும் ரிப்ளை லேட்டா கொடுக்காம ஆக்டிவா கொடுத்துருவாராமா. इसी प्रकार नेहरू और गांधी के लिखे गए ரவீந்திரநாத் தாகூர் கே பத்ர, இசி பிரகார்னா டைப், இந்த மாதிரி இந்த வகையில நேரு और गांधी के, நேருக்கும் காந்திக்கும் லிக்கே கைனா எழுதப்பட்ட ரவீந்திரநாத் தாகூர் கே பத்ர, ரவீந்திரநாத் தாகூருடைய பத்ர மீன்ஸ் லெட்டர், ரவீந்திரநாத் தாகூருடைய லெட்டர் வந்துட்டு
பி பகுத் பிரேரகை, அதுவும் கூட பி மீன்ஸ் ஆல்சோ, அந்த அந்த லெட்டரும் கூட பகுத் பகுத் ரொம்பவே, பிரேரகை பிரேரகை இன்ஸ்பிரேஷனல், அதாவது ரொம்பவே அட்ராக்டிவ் ஆனது அப்படிங்கறத சொல்றாங்க. महात्मा और कवि के नाम से महात्मा गांधी और रविंद्रनाथ टैगोर के बीच सन 1915 से 1947 1941 के बीच के पत्राचार का संग्रह प्रकाशित हुआ है. மகாத்மா அவர் கவி அப்படிங்கிற ஒரு பேர்ல கே நாம் சே, நாம்னா பேர், அந்த பேர்ல மகாத்மா காந்தி அவர் ரவீந்திரநாத் தாகூர் கே பீச், மகாத்மா காந்திக்கும் ரவீந்திரநாத் தாகூருக்கும் பீச், பீச்னா நடுவுல, அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல சன், சன் மீன்ஸ் இயரை குறிக்கிறது, 1915 இருந்து 1941 கே பீச், கே பீச் மீன்ஸ் பிட்வீன், அந்த இந்த ரெண்டு இயற்கா நடுவுல இருக்கக்கூடிய அந்த இயர்ஸ்கோட பத்ராச்சார், பத்ராச்சார் மீன்ஸ் அந்த பத்திரிகைகள், அந்த லெட்டர்ஸோடைய சங்கிரக கலெக்ஷன், அதோடைய அந்த தொகுப்பு வந்து பிரகாசித் ஹுவாஹை, பிரகாசித் மீன்ஸ் பப்ளிஷ் ஆயிருக்கு, அதாவது வெளியிட்டு இருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க, पब्लिश பண்ணிருக்காங்கங்கறத சொல்றாங்க. जिसमें बहुत से नए तथ्यों और उनकी मनोदशाओं का लेख जोक मिलता है. ஜிஸ்மேனா அதுல, அந்த தொகுப்புல வந்துட்டு பகுத் சே, பகுத் நிறைய, ரொம்ப ஜாஸ்தியான, நய தத்துவம், நய மீன்ஸ் நியூ, புது, தத்துவம் மீன்ஸ் நிறைய தத்துவங்கள், நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸும், அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் உன்கே மீன்ஸ் அவங்களுடைய மனோதஷாக்கா லேக் ஜோக், மனோதஷா மீன்ஸ் அவங்களுடைய மனநிலை, அந்த டைம்ல அவங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சுங்கிறதோடைய லேக் ஜோக் மீன்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதோடைய ஒரு தொகுப்புகளும் மில்தானா கிடைச்சிருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. பத்திர व्यवहार के परंपरा भारत में बहुत पुरानी है. பத்திர व्यवहारனா சிஸ்டம்னு அர்த்தம், அதாவது லெட்டர் சிஸ்டம் வந்துட்டு பரம்பரானா அதோடைய அந்த கல்ச்சர் வந்துட்டு பாரத் இந்தியால பகுத் புராணி है. பகுத் ரொம்பவே, புராணினா ஓல்டு, ரொம்பவே அது பழமையானதுங்கிறத சொல்றாரு. इसका असली विकास आजाद के बाद ही हुआ है. पर मीन्स பட், ஆனா இஸ்கானா இதோடைய, அதாவது அந்த லெட்டர்ஸ் எழுதுற கல்ச்சரோடைய அசல உண்மையான விகாஸ்னா டெவலப்மெண்ட், உண்மையான அந்த டெவலப்மெண்ட் வந்து ஆஜாதுக்கே பாத், ஆஜாத் மீன்ஸ் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரத்துக்கு பாத்னா ஆஃப்டர், சுதந்திரத்துக்கு பிறகுதான் ஹுவானா ஹேப்பன் நடக்கிறது. அந்த இதோட அந்த லெட்டர் எழுதுற கல்ச்சரோடைய உண்மையான வளர்ச்சி எப்பதான் நடந்துச்சு, அதாவது சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நடந்ததுங்கிறத சொல்றாங்க. तमाम सरकारी विभागों की तुलना में सबसे ज्यादा गुडविल डाक विभाग. தமாம் மீன்ஸ் ஆல், எல்லா சர்க்காரி விபாகம், சர்க்காரி மீன்ஸ் கவர்மெண்டோடைய விபாகம் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்டோட டிபார்ட்மெண்டோடைய துல்னா கம்பேர் பண்ணோம், அதை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, சப்சேனா எல்லாத்த விட, ஜாதானா ரொம்ப ஜாஸ்தியான குட்வில்னா நல்ல பேருன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எல்லாத்த விட ஜாஸ்தியான நல்ல பேரு டாக் மீன்ஸ் போஸ்டல் விபாக் மீன்ஸ் டிபார்ட்மெண்ட், போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் அது இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. ஹைனா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் நல்ல ஒரு குட்வில் இருக்குங்கிறத சொல்றாங்க. इसकी एक खास वजह यग भी है कि यग लोगों को जोड़ने का काम करता है. इसकी இதோடைய ஏக்னா ஒரு காஸ்னா ஸ்பெஷலான, வஜக்னா ரீசன், ஒரு ஸ்பெஷலான ரீசன். யக் பி ஹை, யக்னா இதுவும், பி மீன்ஸ் ஆல்சோ இதுவும் கூட இருக்கலாம். என்ன அப்படின்னா யக்னா இது, லோகோனா மக்களுக்கு வந்துட்டு, ஜோனேகா ஜோனேனா சேர்க்கறது, ஜாயின் பண்றது, மக்களை சேர்க்கறதுக்கான காம்னா வேலைய கர்த்தானா செஞ்சுட்டு இருக்கு, அதனால கூட இருக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. கர் தக் இஸ்கி பகுஞ்சை, அதாவது வீடு வரைக்கும், தக் மீன்ஸ் வரைக்கும், ஒரு வீட்டுல இன்னொரு வீட்டு வரைக்கும், இஸ்கினா இதோடைய பகுஞ்சா ரீச் இருக்கு, இதோட ரீச் வந்து எல்லா வீடுகளுக்கும் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. संचार के तमाम उन्नत साधनों के बाद भी चिट्ठी पत्री की हैसियत बरकरार है. சஞ்சார் மீன்ஸ் அந்த தொடர்புன்னு சொல்லுவோம், அந்த தொலைத்தொடர்புடைய தமாம் மீன்ஸ் ஆல், எல்லா உன்னத சாதனோக்கே பாத், உன்னதனா ப்ராக்ரஸ் ஆன, ரொம்ப வளர்ச்சி அடைந்த, சாதனம் மீன்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ், அந்த உபகரணங்களோட பாத் ஆஃப்டர், அது இருந்தும் கூட, பி மீன்ஸ் ஆல்சோ இருந்தாலும் கூட, சிட்டி சித்தி தட் மீன்ஸ் லெட்டர், பத்ரினாலும் லெட்டர், அந்த லெட்டர்ஸோடைய ஹைசியத் மீன்ஸ் அதோடைய அந்த நிலைமைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட ஸ்டெபிலிட்டி, அந்த நிலைமை வந்துட்டு பர்கரார் மீன்ஸ் அப்படியே ஸ்டேபிளா இருக்கிறது, அதோட நிலைமை எப்படி இருக்கான், ரொம்பவே ஸ்டேபிளா, அதோட அசைச்சிக்க முடியாத அளவுக்கு ஸ்டேபிளா இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. शहरी इलाकों में आलिशान हवेलियां हो या
ஷஹரி ஷஹரி மீன்ஸ் டவுன், அதாவது டவுன் ஏரியால. இலாக்கோ மீன்ஸ் பிளேசஸ், அதாவது டவுன் ஏரியால இருக்கக்கூடிய. ஆலிஷானி ஹவேலியா, ஆலிஷானி மீன்ஸ் ரொம்ப லக்ஸரியஸான, ஹவேலியா மீன்ஸ் பிளேசஸ்ல வாழக்கூடிய மக்களா இருந்தாலும் சரி. யா யா மீன்ஸ் அல்லது. ஃபிர் மீன்ஸ் ஆஃப்டர், அதுக்கப்புறம். ஜோம்பட் பட்டியோ மே ரக ரகே லோக், ஜோம்பட் பட்டியோ மீன்ஸ் அந்த குடிசைகள் சேரிகள் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான பிளேஸ்ல ரக ரகே லோக், ரக ரகே மீன்ஸ் வாழக்கூடிய. லோக்னா மக்களா இருந்தாலும் சரி. துர்கம் ஜங்கல் சே கிரே கவ் ஹோயா, துர்கம் மீன்ஸ் அடர்ந்த, ரொம்ப அடர்த்தியா இருக்கக்கூடிய, டென்ஸா இருக்கக்கூடிய. ஜங்கலம் ஃபாரஸ்டால. கிரேனா சூழப்பட்ட, அதாவது கவர் ஆயிருக்கக்கூடிய. கவுனா வில்லேஜா இருந்தாலும் சரி. யோ யா மீன்ஸ் அல்லது. பெருமை ஆஃப்டர், அதுக்கப்புறம். बर्फबारी के बीच जी रहे पहाड़ों के लोग, பர்ஃப்னா ஐஸ்ன்னு அர்த்தம், அதாவது பனிப்பொழிவு, பனிக்கட்டிக்கு. பீச்னா நடுவுல, பனிப்பொழிவுக்கு நடுவுல. ஜி ரஹே, ஜி மீன்ஸ் வாழ்றது, ஜி ரஹே மீன்ஸ் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய. பஹாடோ மீன்ஸ் மவுண்டெயின், மலைகள்ல இருக்கக்கூடிய. லோக் மக்களா இருந்தாலும் சரி. சமுத்திர தத்பர், சமுத்திரம் மீன்ஸ் ஓஷன், அந்த கடற்கரையோட தட்னா கரை ஓரத்துல இருக்க. பர் ரக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய. மச்சுவாரே மீன்ஸ் மீன் பிடி தொழிலாளர்கள் சொல்லுவாங்க, மீனவர்கள் சொல்லுவாங்க, அவங்களா இருந்தாலும் சரி. யா மீன்ஸ் அல்லது. பிறனா அதுக்கப்புறம் ஆஃப்டர். रेगिस्तान के தானியோ மே ரக் ரகே லோக், ரேகிஸ்தான் கே தானியோ மீன்ஸ் அந்த டெசர்ட்டோட ஆக்சஸ்ல, அதாவது டெசர்ட்டோடைய பிளேசஸ்ல, பாலைவன பகுதிகள்ல. ரக மீன்ஸ் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய. லோக்னா மக்களா இருந்தாலும் சரி. ஆஜ் மீன்ஸ் டுடே, இன்னைக்கும். பி மீன்ஸ் ஆல்சோ, இன்னைக்கும் கூட. கத்தோ மீன்ஸ் லெட்டர் தான், கத்துனாலும் லெட்டர் தான். லெட்டரோடைய கி சப்சே மீன்ஸ் எல்லாத்த விட. அதிக்னா ரொம்பவே ஜாஸ்தியான. பேஸ்ட்ரி மீன்ஸ் ரொம்ப ஆர்வம், ரொம்பவே கியூரியாசிட்டியோட. இன்தஜார் இன்தஜார் மீன்ஸ் வெயிட்டிங். இந்த மக்கள் யாரா இருந்தாலும் சரி, இந்த லெட்டருக்கான ரொம்பவே ஆவலோட இன்தஜார் இன்தஜார்னா ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏக் தோ நகி, ஏக்னா ஒன்னு, தோனா ரெண்டு. ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, நகி இஸ் த நெகட்டிவ் வேர்ட். சோ ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல. கரோடோ மீன்ஸ் கோடிக்கணக்கான. லோக்னா மக்கள். கத்தோ மீன்ஸ் லெட்டர். அவுர் மீன்ஸ் மற்றும். அந்நிய மீன்ஸ் அதர், அதை தவிர்த்து இருக்கக்கூடிய. சேவாவும் சர்வீசஸ், லெட்டரா இருக்கலாம், இல்ல அதை தவிர்த்து இருக்கக்கூடிய சர்வீசஸ் கேலியே, அதாவது சர்வீசஸ்க்காக. ரோஸ் மீன்ஸ் டெய்லி. பாரதிய டாக்கர், பாரதி மீன்ஸ் இந்தியன், டாக்கர் மீன்ஸ் போஸ்ட் ஆபீஸ், இந்தியன் போஸ்ட் ஆபீஸோடைய. தர்வாஜோ மீன்ஸ் டோர்ஸ், அதாவது இந்தியன் போஸ்ட் ஆபீஸோட டோரை. தக்னா வரைக்கும். பகுஞ்சுனா வந்து சேர்றது, ரீச் ஆகுறது. அதாவது லெட்டர் சர்வீஸா இருக்கலாம், இல்ல வேற எந்த சர்வீஸ்க்காகவும் இந்தியன் போஸ்ட் ஆபீஸ அணுகுறாங்கிறத சொல்றாங்க. और इसकी बहुआयामी भूमिका नजर आ रही है. और மீன்ஸ் அண்ட் மற்றும். இஸ்கினா இதோட, அதாவது போஸ்டல் சர்வீஸோடைய. பகு ஆயாமி, பகு மீன்ஸ் மல்டி, நிறைய ஜாஸ்தியான. ஆயாமி டைமென்ஷனல், அதாவது பகு ஆயாமினா மல்டி டைமென்ஷனல், நிறைய பரிமாணத்தோட இருக்கக்கூடிய. பூமிகா ரோல், அதோட பங்கு வந்துட்டு. நசர் ஆ ரஹிஹை, நசர்னா பார்வைக்கு. ஆ ரஹிஹைனா வருது, அதாவது நம்மளால பார்க்க முடியுதுங்கிறத சொல்றாங்க. தூர் தேஹாத் மே லாக்கோ கரீப் கரோ மே चूल्हे मनी आर्डर अर्थव्यवस्था से ही जलते हैं. தூர்னா தூரமா இருக்கக்கூடிய. தேகாத்னா கிராமப்புறங்கள். தூரமா இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள்ல. லாக்கோ மீன்ஸ் லாக்ஸ், லட்சக்கணக்கான. கரீப்னா ஏழைகளுடைய. கரோனா ஹவுசஸ்ல, அவங்களோட வீடுல வந்து. சூல்ஹே மீன்ஸ் அடுப்பு வந்துட்டு. மணி ஆர்டர் அர்த்த விவஸ்தா மணி ஆர்டரோடைய அந்த அர்த்த விவஸ்தான சிஸ்டம், அந்த மணி ஆர்டர் சிஸ்டம்னுடைய. ஜல்தேனா பேர்ன் ஆகுறது, எரியறது. அதாவது அந்த அடுப்பு வந்து இந்த மணியாடர்னால மட்டும்தான் எரிஞ்சிட்டு இருக்குங்கிறத சொல்றாங்க. गांवों या गरीब बस्तियां में चिट्ठी या मनी लेकर पहुंचने वाले डाकिया देवदूत के रूप में देखा जाता है. गांवों வில்லேஜஸ், அதாவது கிராமங்கள்லயும். யா மீன்ஸ் அல்லது. கரீப் பஸ்தியோ மே, கரீப்னா ஏழைகளா இருக்கக்கூடிய. பஸ்தியனா பகுதிகள், ஏழைகள் இருக்கக்கூடிய பகுதிகள்ல. சிட்டி மீன்ஸ் லெட்டரு. யா மீன்ஸ் அல்லது, லெட்டரா இருந்தாலும் சரி. மணி ஆர்டர் மீன்ஸ் மணி ஆர்டர் லேக்கர் எடுத்துக்கிட்டு. பகுஞ்சுனே வாலினா போய் ரீச் ஆகக்கூடிய, எடுத்துட்டு போகக்கூடிய. டாக்கியனா போஸ்ட்மேன், அந்த போஸ்ட்மேன் எல்லாரும். தேவதூத்துக்கே ரூப்மே, தேவதூதர்களுடைய ரூப்னா வடிவத்துலதான். தேக்கா தேக்கனா பார்க்கப்படுறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அவங்க எல்லாம் பாக்குறதுக்கு எப்படி இருக்காங்களா, ஏஞ்சல்ஸ் மாதிரிதான் அவங்க எல்லாரோட கண்ணுக்கும் தெரியுதுங்கிறத சொல்றாங்க. இந்த லெசனை யார் எழுதியிருக்கா அப்படின்னா
அரவிந்த் குமார் சிங்குங்கிறோட ஆத்தர் எழுதியிருக்காங்க. ரொம்ப அருமையா மணி ஆர்டர், போஸ்டல் சர்வீஸ் லெட்டரை பத்தி இந்த லெசன்ல நமக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, இந்த நிறைகுலம் சேனல் பிடிச்சிருந்தாலும் சரி, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.